வணக்கம். வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். டிஎன்பிசி கணிதம் தொடர்புடைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சதவீதம் அப்படிங்கிற தலைப்புல உள்ள எல்லா விதமான கணக்குகளையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட பார்ட் 10 வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். If three candidates A, B and C in a school election got 153, 245 and 102 votes respectively, find the percentage of votes got by the winner. A, B, C என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245, 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் வாக்கு சதவீதத்தை காண்க. 2022 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. வாங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துடலாம். அதாவது ஒரு ஸ்கூல் இருக்குங்க, அதுல தேர்தல் நடக்கு. அதுல 3 பேர் பங்கேற்கிறாங்க. ஏ, பி, சி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பங்கேற்கிறாங்க. ஏ எத்தனை வாக்கு பெற்றிருக்காராம்? 153 வாக்கு ஏ பெற்றார். பி 245 வாக்கு பெற்றார். சி 102 வாக்கு பெற்றார். முதல்ல ஏ பி சி 3ஐயும் கூட்டிக்கலாமா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 153 பிளஸ் 245 பிளஸ் 102. இது 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா 500 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். மொத்தம் 500 வாக்குகள் இருக்கு. அதுல ஏ பெற்ற வாக்கு 153, பி பெற்ற வாக்கு 245, சி பெற்ற வாக்கு 102. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த 3 பேர்ல லாஜிக்கா நம்ம பார்த்தாலே தெரியும், யார் அதிகமான வாக்கு பெற்றிருக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளர். யார் அதிகமான வாக்கு எடுத்திருக்கா? பி தான் அதிகமான வாக்கு எடுத்திருக்காரு. அதாவது 245 வாக்கு பிக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அவரோட சதவீத மதிப்பை தான் கேட்டிருக்காங்க. சரி, வாங்க கண்டுபிடிச்சிடலாம். கீழே 500 போட்டுக்கலாம். மேல பியோட வாக்கு எண்ணிக்கையை போட்டுக்கலாம், 245 இன்ட்டு 100ன்னு போட்டுக்கலாம். ஏன்? சதவீதம் கேட்டிருக்கிறதுனால, சதவீத மதிப்பு கேட்டிருக்கிறதுனால. 500ல் பி பெற்ற வாக்குகளின் சதவீத மதிப்பு. அப்போ கீழே 2 சைபர் இருக்கு, மேல 2 சைபர் இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். 4 5 5, 4 5 20, மிச்சம் 4 45, 95 45. அப்போ 95 45 49%. பி 49% வாக்குகளை பெற்று பள்ளி தேர்தலில் வெற்றி பெற்றார். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. எவ்வளவு ஈஸியான சம் பாருங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, குமார்ஸ் மந்த்லி salary is 54,000. He spends 1/6 of his salary as rent, 1/3 as education, 1/4 as transport and the remaining as his savings. The amount saved by him as. அதாவது குமார் என்பவரின் மாத சம்பளம் ரூபாய் 54,000. அதில் 1/6 பாகம் வாடகைக்கும், 1/3 பாகம் கல்விக்கும், 1/4 பாகம் போக்குவரத்திற்கும் செலவு செய்கிறார். மீதியை சேமித்து வைக்கிறார் எனில் சேமிக்கும் தொகையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது 2016 ஜெயிலர் எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. சரி, வாங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துடலாம். அதாவது குமார் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காருங்க. அவரோட மாத சம்பளம் எவ்வளோவா? 54,000 மாத சம்பளம் வாங்குதாராம். அதுல 1/6 பாகத்தை வீட்டு வாடகை கொடுக்காராம். 1/6 பாகத்தை என்ன செய்தாராம்? வாடகை கொடுக்காராம். சரி, 1/3 பாகத்தை கல்விக்கு செலவு பண்றாராம். அப்ப 1/4 பாகத்தை போக்குவரத்துக்கு செலவு பண்றாராம். சரி, இருக்கட்டும். இவ்வளோ ஹான் செலவு பண்ணது போக, அந்த 54,000த்துல இவ்வளோ ஹான் செலவு பண்ணது போக மிச்சம் எல்லாத்தையும் சேமிக்கிறாராம். அந்த சேமிப்பு தொகையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல 1/6 எத்தனை, அதாவது எவ்வளவு ரூபா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. 1/6, 1/3, 1/4 அவர் செலவு செஞ்சிருக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு தெரியாது. அதோட பாகத்தை தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த தொகைகள் என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம்.
கண்டுபிடிக்கிறதுக்கு 54,000 முதல்ல அப்படி போட்டுக்கோங்க. 54,000 இன்ட்டு 1/6. அதாவது இதோட அர்த்தம் என்னதுன்னா 54,000த்துல 1/6 பாகம் எத்தனை அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். சரி, 54,000த்துல 1/6 பாகம் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிடலாமா? 1 6 6, 96 54, 3 சைவர் இருக்கு, அப்படி போட்டுக்கலாம். 9,000 ரூபா. 9,000 ரூபாயை அவர் எதுக்கு செலவழிச்சிருக்காரு? வாடகைக்கு செலவழிச்சிருக்காரு. சரி, $54,000 இன்ட்டு 1/3. அதாவது 1/3 பாகம் 54,000த்துல எத்தனை? 1 3 3, 1 3 3, மிச்சம் 2 இருக்கும். 24, 8 8 3 24, 8, மிச்சம் 3 சைவர் அப்படி போட்டுக்கலாம். 18,000த்தை எதுக்கு செலவு பண்ணியிருக்காரு? கல்விக்கு செலவு பண்ணியிருக்காரு. சரி, 54,000 இன்ட்டு 1/4. 1/4 பாகம் 54,000த்தில் எத்தனை? 1 4 4, 1 4 4, மிச்சம் 1 இருக்கும். 14 இருக்கு. 3 4 12, அப்போ மிச்சம் 2 இருக்கும். 5 4 20, மிச்சம் 2 சைவர் அப்படி போட்டுக்கோங்க. 13,500. 13,500 எதுக்கு செலவு பண்ணியிருக்காரு? போக்குவரத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு. அப்போ அவர் மொத்தம் 9,000 வாடகைக்கும் 18,000 கல்விக்கும் 13,500 போக்குவரத்துக்கும் செலவழிச்சிருக்காரு. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா மொத்தம் அவர் 54,000த்துல எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தொகை கிடைச்சிடும். முதல்ல கூட்டிடலாமா? 9,000 பிளஸ் 18,000 பிளஸ் 13,500. இதை எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 40,500 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ 54,000த்துல 40,500 செலவு பண்ணியிருக்காரு. அப்போ 54,000த்துல இருந்து 40,000த்தை நம்ம கழிச்சோம் அப்படின்னா மிச்சம் எவ்வளோ செலவு, அதாவது சேமிச்சிருக்காரு அப்படிங்கிற தொகை நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ 54,000த்துல இருந்து 40,500 கழிச்சோம் அப்படின்னா 13,500 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 13,500 ரூபா அவரு மாதம் சேமிச்சிருக்காரு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பரவாயில்ல, மனுஷன் சிக்கனக்காரன் தான். என்ன கொடுத்திருக்காங்க? 6% of the salary of a person is 3,000. Find his actual salary. ஒருவர் தனது வருமானத்தில் 6% ரூபாய் 3,000 சேமிப்பு செய்கிறார் எனில் அவரது வருமானம் எவ்வளவு? இஓ எக்ஸாம்ல 2016ல கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. கொஸ்டினை முதல்ல நல்லா வாசிக்கலாம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து 100% சம்பளம் வாங்குறாருங்க. அதுல 6% சேமிக்கிறாரு. சரிங்களா? அந்த 6% தான் என்னதான்? 3,000. 100% சேலரி வாங்கி அதுல 3,000 சேவ் பண்றாரு. அதுதான் 6%. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? அவரது வருமானம் எவ்வளவு, அதாவது இந்த 100% எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இத கிராஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணிடலாம். எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. 6% 3,000 எனில் 100% எவ்வளவு? இந்த மாதிரி வாசிக்க முடிஞ்சது அப்படின்னா நம்ம கிராஸ் மெத்தட்ல போட்டுக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிடலாமா? 6 x கூடையும் 100 3,000 கூடையும் மல்டிபிகேஷன் பண்ணுங்க. அப்போ 6 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3,000 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எக்ஸை இடது பக்கம் வச்சுக்கோங்க, 6 மட்டும் வலது பக்கம் கொண்டு வாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 3,000 இன்ட்டு 100 டிவைடட் பை 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 1 6 6, 5 6 30, மிச்சம் 2 சைவர் அப்படி போட்டுக்கோங்க. 500 இன்ட்டு 100 50,000. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மனுஷன் 50,000 சம்பளம் வாங்குறாரு. அதுல மாசம் 3,000 ரூபாய் மட்டும்தான் சேமிக்கிறாரு. சரி,
அடுத்த சம் போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? 72 அதாவது 72% of students are good in mathematics. How many are not good in mathematics? அதாவது 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள் எனில் கணித பாடத்தில் திறமையற்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் 2018ல கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. 2018ல ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. சரி. முதல்ல அவங்க என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அதாவது ஒரு வகுப்பறையில 25 மாணவர்கள் இருக்காங்கங்க. 25 மாணவர்கள் இருக்காங்க. அதுதான் 100%. 100% மாணவர்கள் தான் 25 பேரு. அந்த 100%த்துல 72 பேரு 72% பேரு கணித பாடத்துல திறமையானவர்களா இருக்கிறாங்களாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? திறமையற்றவர்கள் எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது 72% பேர் திறமையானவர்களா இருந்தாங்கன்னா, அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 28% பேர் தான் என்னவா இருந்திருப்பாங்க? திறமையற்றவர்களா இருந்திருப்பாங்க. அதாவது 100ல இருந்து 72 கழிச்சோம் அப்படின்னா 28 கிடைக்கும். 72% பேரு திறமையானவர்களா இருக்காங்க. 28% பேரு திறமையற்றவர்களா இருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? திறமையற்றவர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதையும் நம்ம கிராஸ் மெத்தட்லயே சால்வ் பண்ணிக்கலாம். என்னது அப்படின்னா 25 மாணவர்கள் இருக்காங்க. அது 100%. 28% பேரு திறமையற்றவர்கள். அவர்களின் எண்ணிக்கை என்ன? அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதை எக்ஸ்ன்னு எடுத்துட்டு சால்வ் பண்ணிடலாம். பண்ணிடலாமா? அப்போ 28ஐயும் 25ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஈக்குவல் டு எக்ஸையும் 100ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். பண்ணிடுவோமா? 25 இன்ட்டு 28 ஈக்குவல் டு 100 இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் வலது பக்கம் இருக்கட்டும், 100 மட்டும் இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 28 டிவைடட் பை 100ன்னு வரும். ஓர் 25 25 4 25 100. ஓர் 4 4 7 4 28. அப்போ 7 பேரு திறமையற்றவர்களா இருக்காங்க. பேசிக்காவே திறமையானவங்க திறமையற்றவங்க அப்படிலாம் கிடையாதுங்க. எப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்ம புரிஞ்சு இன்ட்ரெஸ்டோட படிக்கமோ எல்லாருக்குமே அந்த சப்ஜெக்ட் நல்லா வரும். எல்லாருமே திறமையானவர்கள் அதில் மாறிடலாம். நீங்க திறமையானவர்கள் தாங்க. சரி, அடுத்த சம் போயிடலாம். இன் எ கிளாஸ் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ் 7 ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆப்சென்ட் ஆன் அ பர்டிகுலர் டே. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆப்சென்ட்? அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 7 மாணவர்கள் வருகை தரவில்லை எனில் வருகை தராத மாணவர்களின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2018 ஜெயிலர் எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. சரி, என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல அப்படியே எழுதிக்கலாம். அதாவது ஒரு வகுப்பறையில 35 மாணவர்கள் இருக்காங்க. அதுதான் 100%. ஒரு வகுப்பறையில மொத்த மாணவர்கள் எத்தனை? 35%. 35 மாணவர்கள், அதுதான் 100%. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 7 பேரு ஒரே ஒரு 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 நாள்ல வந்து 7 பேரு மொத்தமா வரலையாம். அப்போ அந்த 7 பேரோட சதவீத மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்னொருக்க தெளிவா சொல்றேங்க. அதாவது ஒரு வகுப்பறையில 35 பேர் இருக்காங்க. அதோட சதவீதம் 100. 7 பேர் ஒரு நாள் வரல. அந்த வராதவர்களோட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, இதை நம்ம கிராஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கலாம். 35 இன்ட்டு எக்ஸ் 7 இன்ட்டு 100. அப்போ 35 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 100ன்னு இருக்கும். எக்ஸ் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். 100 அது 35 வலது பக்கம் கொண்டு வந்துருங்க. 7 இன்ட்டு 100. 35 வலது பக்கம் வரையில வகுத்தலுக்கு வரும். டிவைடட் பை 35. ஓர் 7 7 ஐ 7 35. ஓர் 5 5 20 5 100. 20% வருகை தராம இருந்திருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதாவது நீங்க ஒண்ணு நல்லா கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? எண்ணிக்கையை கொடுத்துட்டு சதவீதம் கேட்டிருக்காங்க. போன சம்ல என்ன கேட்டிருக்காங்க? சதவீதத்தை கொடுத்துட்டு எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. நம்ம எவ்வளோ சால்வ் பண்ணிட்டே இருக்கமோ அப்பதான் கிராஸ் மெத்தட் இதுக்கு போடலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா புரியும். அதனால நீங்க சால்வ் பண்ணதாங்க உங்களுக்கு தெரியும். கிராஸ் மெத்தட்ல போட்டீங்க அப்படின்னா 1 செகண்ட்ல ஆன்சர் வந்துடும். கடந்து குழப்ப வேண்டாம். நிறைய சால்வ் பண்ணி பாருங்க.
அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது மேக்ஸுக்கு ஒதுக்குங்க ஒரு நாளைக்கு. அப்பதான் 25க்கு 25 வாங்க முடியும். சரி, அடுத்த சம் பார்த்துடலாமா? There are 2,235 students in a school. Among them, 1,275 students are in a group A and 215 students are in a group B. Remaining students are in group C. What is the percentage of students in group C? அதாவது 2235 மாணவர்கள் உள்ள பள்ளியில் 1275 மாணவர்கள் ஏ பிரிவிலும் 215 மாணவர்கள் பி பிரிவிலும் மீதி மாணவர்கள் சி பிரிவிலும் இருக்கிறார்கள் எனில் சி பிரிவில் உள்ள மாணவர்களின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பள்ளியில 2235 மாணவர்கள் இருக்காங்களாங்க. அந்த மாணவர்களை 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. என்னதெல்லாம்? ஏ பி சின்னு சொல்லிட்டு 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஏ பிரிவுல எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 1275 மாணவர்கள் இருக்காங்க. பி பிரிவுல 215 மாணவர்கள் இருக்காங்க. சி பிரிவுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதை நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். சரி, என்னதெல்லாம் கண்டுபிடிக்கணும்? சி பிரிவுல எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அந்த மாணவர்களோட சதவீதத்தையும் கண்டுபிடிக்க போறோம். அதாவது இப்போ நம்மளுக்கு 2 வேலை இருக்கு. என்னதெல்லாம்? சி பிரிவுல எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட சதவீதத்தை தான் கண்டுபிடிக்க போறோம். சி பிரிவுல எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 2235 கூட இந்த ஏ பிரிவில் உள்ள மாணவர்களோட எண்ணிக்கையும் பி பிரிவுல உள்ள மாணவர்களோட எண்ணிக்கையும் கூட்டிட்டு கழிச்சிட்டோம் அப்படின்னா சி பிரிவுல எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருமா? அந்த வேலையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க பண்ணிடலாம். 2235 மைனஸ் 1275 பிளஸ் 215. அதாவது ஏ பிரிவில் உள்ள மாணவர்களையும் பி பிரிவில் உள்ள மாணவர்களையும் கூட்டிட்டு 2235 கூட கழிக்க போறோம். அப்படி கழிச்சிட்டோம் அப்படின்னா சி பிரிவில் உள்ள மாணவர்களோட எண்ணிக்கை கிடைச்சிரும். சரி, வாங்க இதை சால்வ் பண்ணிடலாமா? 2235 அப்படி போட்டுக்கோங்க. ஏன் இந்த ரெண்டத்தையும் கூட்டிட்டு தான் இங்க கழிக்க போறோம். சரி, கூட்டிடலாமா? 1275ஐயும் 215ஐயும் கூட்டணும் அப்படின்னா 1490 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, 2235ல 1490 கழிச்சிட்டோம் அப்படின்னா 745ன்னு வரும். சி பிரிவுல அப்ப மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்களாம்? 745 பேர் இருக்காங்களாம். சரி, ஒரு கொஸ்டினை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 745 பேரோட சதவீத மதிப்பை தான் அடுத்து கண்டுபிடிக்க போறோம். சரி, கண்டுபிடிச்சிடலாமா? அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழே மொத்த மாணவர்களோட எண்ணிக்கையை போட்டணும். அதாவது மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை என்னது? 2235. மேல என்னது கண்டுபிடிக்க போறோம்? சி பிரிவில் உள்ள மாணவர்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்க போறோம். 245 போட்டுக்கோங்க, இன்ட்டு 100ன்னு போட்டுக்கோங்க. எதுக்கு? சதவீத மதிப்பு கண்டுபிடிக்கணும், அதனால. சரி, 2235 சி பிரிவில் உள்ள மாணவர்களின் சதவீதத்தை கண்டுபிடிக்க போறோம். 745 கூட 100 பெருக்கணும் அப்படின்னா 745 2 சைவர் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது 74,500 அப்படின்ட்டு இருக்கும். கீழே 2235 அப்படி போட்டுக்கோங்க. இதெல்லாம் அடி கொடுக்க முடியுமா? அதெல்லாம் அடி கொடுத்துடலாமா? அஞ்சா வாய்ப்பாடு அடி கொடுத்துடலாம். 4 5 20 மிச்சம் 2 23 இருக்கும். 4 5 20 மிச்சம் 3 இருக்கும். 3 5 35. அப்போ 7 5 35. மேல 1 5 5 மீதி 2 இருக்கும். 24. 4 5 20. சரி, மிச்சம் 4 இருக்கும். 5 45. 95 45. 2 சைவரை அப்படி போட்டுக்கோங்க. இப்போ 149 149, 3 149 447. மேல 2 சைவர் இருக்குது, அப்படி மறந்துடாதீங்க. 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப என்னது? 100 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் நம்மளுக்கு கடைசியா வந்திருக்கக்கூடியது. இப்ப ஆப்ஷன்ல பாருங்க, 100 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் இருக்கா? இல்ல. அப்போ 100 டிவைடட் பை 3 கலப்பு பின்னத்துக்கு மாத்த போறோம். மாத்தணும் அப்படின்னா 3 கீழே போட்டுக்கோங்க.
இந்த சைடு 33 போடுங்க. ஏன் 33ஐ 3ஐயும் பெருக்குனா எத்தனை வரும்? 93 99 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 99 கூட 1 கூட்டணும் அப்படின்னா 100 வந்துடும். 99 + 1 100. 100 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? 100 டிவைடட் பை 3 அப்படின்னாலும் 1 தான். 33 1/3 அப்படின்னாலும் 1 தான். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரி சரிங்க, இப்படி நீங்க போட்டுட்டீங்க. அந்த நேரத்துல டக்குன்னு வர்றதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்படி சமப்பினத்துல இருக்கிறத கலப்பு பின்னத்துக்கு மாத்துறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்குமே அப்படின்னா நீங்க ஆப்ஷன் வழியாவும் போகலாம். இப்ப பாருங்க, நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஆப்ஷன் ஏ 33% ஆப்ஷன் சி 30% இருக்காது. ஏன்னா 100/3 இருக்கு. அதை வகுத்தோம் அப்படின்னா 100 3ஆல வகுத்தோம் அப்படின்னா 33 30 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்ப ஏயையும் சியையும் விட்டுருங்க. ஆப்ஷன்ல இருந்து போறது கூட ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கும். அப்ப இப்போ நம்ம எதுக்கெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் பிக்கும் ஆப்ஷன் டிக்கும் மட்டும் செக் பண்ணி பார்க்கணும். எந்த கலப்பு பின்னத்தை சமபின்னமா மாத்தில நம்மளுக்கு 100/3 வருதோ அதுதான் ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்ப பி ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாமா? 30 × 3 எத்தனை? 90. 90 கூட 1 கூட்டணும் அப்படின்னா 91. அப்போ 91 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்போ அது கிடையாது. ஆப்ஷன் பியும் கிடையாது. 33 × 3 99. 99 + 1 100. 100 சாரி 33 × 3 99. 99 + 1 100. அப்போ 100 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆப்ஷன் டி தான் சரியான விடைன்னு நீங்க குறிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். யாருக்காவது உதவியா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் எதெல்லாம் திருத்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, திருத்திக்கிறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.